அல்லாஹ் சொல்றான், இந்நயவஞ்சகர்கள் அல்லாவை ஏமாற்றுகின்றார்கள். உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கின்றான். இவர்கள் தொழுகைக்காக எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார்கள். மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார்கள். இன்னும் அல்லாவை மிக குறைவாகவே நினைவு கூறுவார்கள். இப்போ இந்த நயவஞ்சர்களுடைய குணம் எப்படி இருந்தது அப்படின்னா, அல்லாவை ஏமாத்தலான்னு மைண்டில் வச்சுருக்காங்க. இதே தான் இன்றைக்கி நம்மளும். எப்படியாவது சொர்க்கத்துக்கு ஷார்ட்கட்டில் போயிடலாம். உண்மையில் அவனே இவர்களை ஏமாற்றத்திற்குள்ளாக்கி இருக்கிறான். உண்மையில் இவங்க தான் ஏமாந்து போய் கிடக்கிறாங்க. என்னன்ட்டு எப்படியாவது அல்லாவை கன்வின்ஸ் பண்ணி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது ரசூல்லாவுடைய ரெக்கமெண்டேஷன் பிடிச்சி சொர்க்கத்துக்கு போயிடலாம், எப்படியாவது நம்ம தொழுகை வச்சு சொர்க்கத்துக்கு போயிடலாம். இதெல்லாம் நடக்காது. அப்போ அந்த தொழுகை பற்றி எல்லாம் சொல்கிறேன். இவர்கள் தொழுகைக்கு எழுந்து நின்றால் சோம்பல் பட்டு கொண்டே நிற்கிறார். வந்து நிற்கிறதுனா பெரிய ஆர்வத்திலே வர்றாங்க, சும்மா அப்படியே சலுப்புக்கு வராங்க. மக்களுக்கு காட்டிக்கொள்ளவே தொழுகிறார். ஊருக்குள்ளே தொழுகையாளின்னு பேசிக்கிட்டா என்ன ஒரு மரியாதை. அவருங்களா அவருங்களா 5 நேரம் தொழுவார்.